உங்களுக்கு 8 மாவட்டத்தில் 0 தாவேகா. அதுக்கு அடிப்படையான காரணம் பாமக. அதனால புத்திசாலித்தனம். அகில இந்திய லெவலில் திமுக ஒரு கூட்டணியே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆனால் காங்கிரஸ் எடுத்த பிரில்லியன்ட் மூவ் தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சி. விஜய் தலைமையில பாமகவும் ஒரு அணியா கூட்டணியில திமுகவும் ஒரு அணியா ஒரு காலத்தில் தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் வந்துருச்சு. ஒரு பக்கம் திமுக அழைப்பு விடுத்து அவங்க போகல அப்படிங்க. திமுக இன்னைக்கு அவர்கள்ட்ட யாருமே இல்லை. இது எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிற நிலைமையில தான் அண்ணாமலை என்ட்ரி ஆகுறாரு. ஓகே, அடுத்து கமல் வருவாரா சார்? ஏன்னா கமல் அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க அங்க போயிருந்தா என்ன துணை முதலமைச்சர் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கு. முதலமைச்சரை கொடுத்துருவாங்க. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்டிஏ கூட்டணி எல்லாரும் ஆலோசனை செஞ்சுருக்காங்க டெல்லியில். ஆனால் தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கலை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் அதிர்ச்சி. ஒரு பக்கம் திமுக அழைப்பு விடுத்து அவங்க போகலை அப்படிங்கிறதும் ஒரு அதிர்ச்சி. தாவேகாவும் இல்லாமல் திமுகவும் இல்லாமல் என்டிஏ கூட்டணி இருந்தால் அது எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி. இன்னும் நாட்கள் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த ஆலோசனை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்தியா கூட்டணி நடந்த கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் கூட்டணி சரியில்லாமல் போனதுக்கு காரணம் காங்கிரஸுடைய தாந்தோன்றித்தனம். ஆனால் காங்கிரஸ் எடுத்த பிரில்லியன்ட் மூவ் தான் இன்றைக்கி தாவேகா ஆட்சி. காங்கிரஸ் அந்த மூவ்மெண்ட் எடுக்கலைன்னா காங்கிரஸுக்கும் அது எதிர்காலத்தில் யூஸ் இருந்திருக்காது, இவர்கள்ட்டே உட்காந்துட்டு இருந்திருக்கும். ரெண்டாவது, இவங்க தாவேகா ஆட்சி அமைச்சிருக்க முடியாது, திமுக அதிமுக ஆட்சி அமைஞ்சிருக்கும். காங்கிரஸும் ஒரு நல்ல மூவ் பண்ணாங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி இல்லைன்னா தாவேகா ஆட்சி கிடையாது. ராகுல் காந்தி தான் இடதுசாரிகள் தலைவர்கள்ட்ட, டெல்லி தலைவர்கள்ட்ட பேசி இங்கே 4 இது கொடுத்தது. அந்த 4 பேர் வந்ததுனால தான் இவங்க 116 ஆகி ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. அதுக்கப்புறம் ஐயூஎம்எல்கிட்ட பேசி அவங்க 2 பேரையும் கொண்டு வந்தார். வேறு வழி இல்லாமல் விசிகாவினர் வந்தனர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வந்து காங்கிரஸுடைய நிலைப்பாடு அங்கே சரியில்லை இங்கே சரியில்லைன்னு. ஹரியானாவில் கூட இருந்த ஆம் ஆத்மி கழட்டி விட்டப்பெல்லாம் கம்னு இருந்தாங்க. ஜெயிக்க வேண்டியதை தோற்று பிஜேபி எழுத்தி கொடுத்தாங்க. இங்கே காங்கிரஸ் ஒரு பார்ட்டியே கிடையாது. ஆனால் காங்கிரஸுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு அவர்கள் தாவேகாவோட சேர்றாங்க. இதே காங்கிரஸ் முன்னாடியே சேர்ந்துருந்தா இன்றைக்கி 40-50 சீட்டு காங்கிரஸுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்ந்துருந்தா தாவேகா அறுதி பெரும்பான்மை வாங்கியிருப்பாங்க. நிலைமையே மாறி இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் போயிருந்தா மக்கள் நல கூட்டணி கட்சியும் சீட்டு ஷேரிங்கில் பிரச்சனை வந்து ஒன்று அங்கே போயிருப்பாங்க, இல்லாட்டி கூட சீட் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த கூட்டணி வந்து ஜெயிக்கிற கூட்டணின்றதுனால காங்கிரஸும் வந்தனால கூடுதலாக ஒரு உளவியல் தாக்கத்தில் சீட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அப்போ காங்கிரஸ் செஞ்சது சரியா தப்பா? இவர்கள் இஷ்டத்துக்கு வந்து காங்கிரஸ் செஞ்சது தப்புன்னு. கேரளாவில் காங்கிரஸ் செஞ்சது தப்பு அப்படின்றாங்க. கேரளாவில் இப்போ என்னென்னா சிபிஎம் கூட கூட்டணி போக முடியும், இல்லை பாஜக கூட போக முடியுமா? அவர்களுடைய கூட்டணி ஐயூஎம்எல்ல கரெக்டாக வச்சுருக்காங்க கூட. அப்புறம் என்ன, அந்த முதலமைச்சர் வேட்பாளர் கூட வேணுகோபாலை கொண்டு வந்து போடலான்னு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தாங்க. அப்புறம் ரமேஷ் சென்னிதாலா போடலான்னு எடுத்தாங்க. ஐயூஎம்எல் தலையிட்டு அவங்க தான் 32 சீட்டு, இவங்க 68 என்னமோ சேர்ந்தாதான் மெஜாரிட்டி. அப்போ ஐயூஎம்எல்லாம் தலையிட்டு இன்னொன்று பொதுமக்களுடைய எல்லாருடைய இது வந்து சதீஷன், அவர் தான் கிரவுண்ட் லெவல் லீடர், கரெக்டான இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸில் உம்மன் சாண்டிக்கு பிறகு ஒரு நல்ல லீடர்னா இவர் தான் வந்திருக்காரு. அப்போ இவர் வந்து கரெக்டான ஒரு லீடர்னு வந்திருக்காரு. அப்போ இந்த முடிவுலாம் காங்கிரஸ் எடுத்த முடிவு கரெக்டு தானே? அப்போ திமுக இல்லாமல் போவாங்க, இதனால் ஒரு ஈகோ, இந்த கிளாஷ்னால திமுக நிற்கலை, அவங்க கூட தனி கூட்டணிங்கிறாங்க திமுக. அவங்க காங்கிரஸ் இல்லாமல் ஒரு தனி கூட்டணியை தேசிய லெவலில் என்ன பண்ணிட முடியுங்கிற கேள்வி வருது. இல்லை அது ஒரு பெரிய இம்பேக்டாக மாறும்? அகில இந்திய லெவலில் திமுக ஒரு கூட்டணியே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் எம்பி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அகில இந்திய லெவலில் மரியாதை. நாளைக்கே 2029 இந்த கூட்டணி இன்னைக்கு இருக்கிற இந்த கூட்டணி அப்படியே நின்றுச்சுன்னா 40-40, அதாவது பாண்டிச்சேரி சேர்த்து சென்டம் அடிச்சிருவாங்க. தாவேகாவும் போகலை இல்லை, அதுவும் ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. தாவேகா போகாது, அவங்களுக்குள்ள உள்ள குழப்பம் வந்துருக்கலாம், அது என்னன்னு தெரியல. அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஆனால் ஏன் நிற்கல? காங்கிரஸ்குள்ள 2 பிரிவு இருக்குங்க. இவர்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக பிரிவு, காங்கிரஸ் தாவேகா பிரிவுனே இருக்குது இப்போ வரைக்கும் இன்னமும். ஆமாம், சிதம்பரம், செல்வ பெருந்தகை, இந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் காங்கிரஸ் திமுக பிரிவு. காங்கிரஸ் தாவேகா பிரிவு வந்து மாணிக் தாகூர், ஜோதிமணி, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த டீமு. அங்கே மேலே ராகுல். காங்கிரஸ் திமுக பிரிவுக்கு வந்து
கார்கே கார்கே. கார்கே, சோனியா, கேசி வேணுகோபால், இப்படி ஒரு டீமே காங்கிரஸ் திமுக டீம். இவங்களும் திமுக டீம். ஆமாம், தலைவர் திமுக டீம். அதனால தான் தாவேகா கூட போகிறத ராகுல் காந்தியுடைய முடிவை மீறி இங்கே இழுத்துட்டு வந்தாங்க. எலெக்ஷன் டிகேஎஸ் சிவகுமார் இவங்க எல்லாமே இங்கே திமுக கூட்டணி. அதனால் இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு தாவேகாவுக்கு விடாமல் புறக்கணிச்சிருக்காங்க. போக போக இனி வரும் காலங்களில் தாவேகா புறக்கணிக்க முடியாத ஒரு கட்சியாக மாறும் அகில இந்திய லெவலில். அப்படி வரும் பொழுது உங்களுக்கு தாவேகா அழைக்கப்படும், திமுக புறக்கணிக்கப்படும். வந்தால் வாண்டுருவாங்க. ஏன்னா திமுக இன்னைக்கு அவர்கள்ட்ட யாருமே இல்லை. கடைசியாக இருக்கிற மதிமுகவும் துண்டை போட்டுட்டு இருக்காருங்க. தம்பி தெரியாம நாங்க சூரியன்ல நின்னுட்டோம், மாட்டிக்கிட்டோம் தம்பின்றாரு. இது மனிதநேய மக்கள் கட்சி அவர்களும் தேவையில்லாம வேலை பண்ணோம். நம்ம தனியா நின்று தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அமைச்சர். ஜவஹர்லால் அந்த கோபம் இருக்கும்ல, நம்ம நின்னா பாபநாசம் தொகுதியில நின்று ஜெயிச்ச ஷாஜகான் இன்னைக்கு மினிஸ்டர், நம்ம போயிட்டோமே அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும்ல. இப்போ இவர்கள் எல்லாரும் அந்த முடிவு எடுப்பாங்க. திமுக பிரச்சனைகள் அடிப்படையில் பாஜகவிற்கு எங்கேயாவது ஆதரவு கொடுத்தாங்கன்னா, ஏதாவது ஒரு இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து எல்லாம் வெளியேறிடுவாங்க. காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்நியார் பிரேமலதா எலெக்ஷன் நெருக்கத்தில், அந்த உள்ளாட்சி தேர்தல் வச்சு எலெக்ஷன் நெருக்கத்தில் தாவேகா வந்துடுவாங்க. அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் அங்கே போயிருந்தா என்ன துணை முதலமைச்சர் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கு. முதலமைச்சரை கொடுத்துருவாங்க. தம்பி உனக்கு பத்தாது, நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து மெயின்டைன் பண்ணிக்கன்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இவரு கூட கமல் கட்சி மக்கள் நீதி மையத்துல இருந்து வெளியே வந்திருக்காரு கோபிநாத். அவர் வந்து சொல்றாரு அது வந்து பெரிய தவறான, ஜனநாயகத்துக்கே எதிரான ஒரு விஷயம். எல்லாம் முடிச்சுட்டு இப்ப சொல்றாரு. என்ன காரணம்? இப்ப எதனால வராங்க சார் இப்போ வெளியே வராங்க? இந்த பொதுச் செயலாளர் தான் மொத்த தப்புன்றாங்க. அற்று குளத்து அறுபறவைகள்னு சொல்லுவாங்க. குளத்துல தண்ணி வத்தி மீன் எல்லாம் செத்து கருவாடா போய் ஒண்ணுமே இல்லைன்னா, நல்லா செழிப்பாக இருக்கிற குளம், மீன் துள்ளி விளையாடும், மேலே பசுமையான மரம் பழங்கள் இருக்கும் அப்படின்னா பறவைகள் அங்கே போயிடும். இன்னைக்கு அந்த மாதிரி தாவேகா இருக்கு. அடுத்து கமல் வருவாரா சார்? ஏன்னா கமல் கமலுக்கு வந்து போயிட்டாரு. அவர் எப்படி பண்ண முடியும்? அவர் போயிட்டு விஜய் கூட போய் சேர்றது அவர் ஒரு கௌரவம் இடம் தராது. ஈகோ. அதனால அவர் அப்படியே இருந்துருவார். இப்போ கோபிநாத் மாதிரி ஆட்கள்லாம் ஏன் வெளியே வராங்கன்னா, ஏன் இந்த கோபத்தை 2 வருஷம் முன்னாடி கமல் போய் ராஜ்யசபா வாங்கும் போது காமிக்க வேண்டியதானே? அதனால தோத்து போயாச்சு. இந்த ராஜ்யசபா சீட்ல இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட பேசி ஒன்று வாங்கிட்டாங்க, இப்போ அங்கே போய் அங்கேயும் ஒன்று வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பச்சோந்தியா இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டோம் தான் நாங்கள் போல அப்படிங்கிறாங்க திமுக. வாஜ்பாய் இருக்கிற வரைக்கும் அந்த இவர் முரசொலிமாறன் உயிரோட அவர் ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருந்தார். இலாகா இல்லாத மந்திரியாக பாஜகவில் அவர் கேபினெட் அமைச்சராக ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. வாஜ்பாய் பார்த்துருந்தார். முரசொலிமாறன் இறந்தோடனே வாஜ்பாய் வந்து பார்த்துட்டு போகிறாரு பிரதமர். அதுக்கு அடுத்த தேர்தல்லையே இப்படி போக விட்டு போடலில் சாத்துவாங்கன்ற மாதிரி அடுத்த தேர்தல்லையே காங்கிரஸ் கூட கை கோத்தாங்க. இதுக்கு பேர் என்னது? பச்சோந்தித்தனமா என்னது? விசிகா அவ்வளோ கடுமையாக உழைக்குது. அதோடைய தலைவர் அவ்வளோ அவருடைய மரியாதையே போச்சு. அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போகணுன்னு திமுக தீர்மானிச்சது. விசிகாவே கையில் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா ஆதவ அர்ஜுனாக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா அவரை வெளியேற்றிருப்பாங்க. கட்சி கைவிட்டு போயிருக்கும். ஏன்னா உள்ள ஆட்கள் வச்சிருக்கிறாங்க. ஆமாம், 4 எம்எல்ஏ. சிந்தனை செல்வம் மட்டும் இங்கே வந்திருப்பார். 3 எம்எல்ஏ அவங்களுக்கு போயிருப்பாங்க. ஒரு எம்பி கட்சி உடையதுன்னு அழகாக தூக்கியிருப்பாங்க. நாங்கள் தான் உண்மையான விடுதலை செஞ்சோம். அந்த அளவுக்கு திருமாவளவன் பாதிக்கப்பட்டார். அதை மீறியும் இவர்களுக்கு துணை இருந்த திருமாவளவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேமலதா வந்தோன்னே அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து கூட வச்சாங்க. கொடுத்தீங்களா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? காங்கிரஸு எல்லாருக்கும் நாம சாத்த தான் செய்யும். அது எப்போவுமே பண்ணோம். உங்களுக்கு இங்கே கொஞ்சம் மைனர் பார்ட்டின்றதுனால தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் சாத்தியிருக்காங்க. நீங்கள் 80களெல்லாம் கலைஞரெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க, எம்ஜிஆரை வச்சு செஞ்சுருக்காங்க. இப்போ திரும்ப காங்கிரஸ் வந்து வலுப்பெறுமா சார்? இப்போ தாவேகா கூட சேர்ந்துட்டாங்க. இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். ஒருவேளை திமுக திரும்பவும் சேரல, இதே நிலைப்பாடுல இருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து களம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? நீங்கள் காங்கிரஸை நீங்கள் எதோட கம்பேர் பண்ணணும்னா பிஜேபியோட கம்பேர் பண்ணணும். இப்போ பிஜேபியோட இடதுசாரிகளோட விடுதலை சிறுத்தைகளோட இந்த மாதிரி கட்சிகளோடலாம் நீங்கள் கம்பேர் பண்ணினா காங்கிரஸ் வலுப்பெறும். ஏன்னா காங்கிரஸ் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி. இப்போ அங்கே வந்து உள்ளாட்சி தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான இடங்கள், 2-3 மேயரு, நகராட்சிகள் இந்த மாதிரிலாம் கேட்டு நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது பரவலாக காங்கிரஸ் வியாபித்து செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் எப்போல்லாம் நல்லா வருதோ அன்றைக்கி அவங்க தலைவரை குழி தோண்டி போயிடுவாங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க.
சும்மா அப்படி இப்படி வரும் அவ்வளோதான். அப்போ பிஜேபி எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அணிங்கிறது ஸ்ட்ராங்காக இந்த வாட்டியும் இருக்குமா இருக்காதா? அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குதே. பிஜேபி எங்கே இருக்குது அதை எதிர்த்து நிற்கிறது அணி? பிஜேபி overall ஏடிஎம்கே MP ஒன்றா electionல இருந்தாங்க. நீங்கள் வந்து டிஎம்கே வந்து அவர்களை தாவேக்கா ஒரு பொருட்டாக மதிக்காமல் பிஜேபின்னாங்க. இன்னைக்கு அந்த கூடாரமே காலியாக இருக்குது. ஓகே. என்டிஏவே தடுமாறி இனி அந்த பேச்சு எடுபடாது இனி தமிழ்நாட்டில். பிஜேபியை வச்சுக்கிட்டுலாம் அரசியல் இது பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிற நிலைமையில தான் அண்ணாமலை என்ட்ரி ஆகுறாரு. ஓகே. அண்ணாமலை என்ட்ரி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுல சார். அண்ணாமலை அவர் ஊராட்சியிலேருந்து நாங்கள் வந்து பில்டிங் செங்கல்லேருந்து ஆரம்பிச்சு பில்டிங் கட்ட போகிறோம் அப்படிங்கிறாரு. அரசியலில் இப்படி ஆரம்பித்து செய்வோம் அப்படி ஆரம்பித்து செய்வோம்லாம் கிடையாது. அதுக்கு சிறந்த உதாரணம் தாவேக்கா. மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தது, எதுவுமே இல்லை, வந்துட்டாங்க. அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அண்ணாமலைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் போன எலெக்ஷனில் தாவேக்காவுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு மட்டும் பிரிக்கல. சிறுபான்மையினர் வாக்குகளில் கிறிஸ்டியன் வாக்குகள் வந்துடுச்சு. இஸ்லாமியர் வாக்குகள் ஒரு 20-30 வந்தால் பெரிய விஷயம். அதனால தான் திமுக உயிர் பழைச்சது. மற்றபடி உங்களுக்கு வாக்குகளில் அதிமுகவுடைய வாக்குகள் பெரும்பாலும் தாவேக்காக்கு வந்தது. அதனால தான் அதிமுக பெரிய அடி வாங்குச்சு. இவர்களுக்கு 108 இடம் கிடச்சிது. மூணாவது விஷயம், அண்ணாமலை ஆதரவாளர்கள் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. டி நகரில் ஜெயிச்சதுலாம் அதான் காரணம். இன்னொரு விஷயம், இந்த இவர்கள் காங்கிரஸில் 2 பிரிவு ஆயிடுச்சு. அதுல ஒரு பிரிவு தாவேக்காக்கு போட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் தாவேக்காக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு போய் சந்திச்சிருக்கிறாரு விஜய் அவர்களை. முதலமைச்சர் வந்து சந்திப்பு, சாதிவாரி கணக்கெடுப்புக்கெல்லாம் வலியுறுத்தி இருக்காரு. அவருடைய சந்திப்பு எப்படி இருக்கு? அரசியல் நிலைப்பாடு மாறுமா? மாறலாம். நீங்க இப்போ விசிகா அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அன்புமணி போய் சந்திக்கிறாரு. வருங்காலத்தில் பாமக கூட்டணி வைக்கிறதுன்னு வருது வச்சுக்கோங்க. விசிகா அப்போ ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அவங்க வெளியேறலாம். இல்லை இருக்கட்டும் இந்த அரசுக்கு அப்படின்னா பாமக விசிகா எல்லாம் சேர்ந்து கூட ஒரு அணியா இருக்கலாம். விஜய் தலைமையில பாமகவும் ஒரு அணியா, கூட்டணியில திமுகவும் ஒரு அணியா ஒரு காலத்தில் இருந்தாங்க. அதனால அப்படி இல்லையா, விசிகா போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு 8 மாவட்டத்தில் 0 தாவேக்கா. அதுக்கு அடிப்படையான காரணம் பாமக. அதனால புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கிறாங்கன்னா பாமக நெருங்கி வருதுன்னா இழுத்து அரவணைச்சாங்கன்னா இது இல்லையா, பாமக அண்ணாமலைகிட்ட போகிறது வாய்ப்பு இருக்கு. இன்னும் விஜய்க்கு வந்து அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது, இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு மேலே அவர் வந்து ஆட்சியை கவிழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக அவ்வளோ விட்டுற மாட்டோம்லாம் சொல்கிறாங்கல்ல சார். அவங்க ரொம்ப சரியில்லாமல் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், 2-3 மாதத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை கூப்பிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் பொறுப்பேற்றுங்க, நான் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லுவார். போகிற போகல அப்படி கூட சொல்லுவாங்க. ஏன்னா இவர்கள் மட்டுமே ஆள பிறந்தவர்கள். இல்லை, உங்களுடைய பேச்சில் இன்னமும் திருந்திக்கலையோங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கன்றதை அவங்களால ஏற்றுக்க முடியலையா? ஏன்னா ஆராசாவோட பேச்சாகட்டும், உதயநிதி அவர்களுடைய பேச்சாகட்டும், தொடர்ந்து மக்களை தான் சாடுறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஏன் துரோகம் பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர இதை ஏற்றுக்கிட்டு அடுத்த தேர்தலில் முன்னோக்கி போகணுங்கிற எண்ணம் இல்லையா? மக்களுக்கு இவங்க என்னமோ பயங்கரமாக செஞ்சு கொண்டு வந்துட்ட மாதிரி இவர்கள் கேள்வி இந்த ஆணவத்தனமாக இருக்குது. ரெண்டாவது டிஎம்கே டிஎன்ஏலேயே இந்த ஏளன பேச்சு, எகத்தால பேச்சு, அப்புறம் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது. ஒரு பெண்ணுன்னா அந்த பெண்ணை பாருங்க, நேற்று அவங்க கீர்த்தனா உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் ஒரு இளைஞர் நிற்கிறார், உடனே அதை வச்சு ஒரு இது. அவங்க வெளிநாட்டு முதலீட்டுக்கு போகிறாங்கன்னா என்ன முதலீடு ஈர்ப்பதற்கு இவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டு ஒரு கொச்சையாக ஒரு பதிவு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவர்கள் எதை சொல்ல வர்றாங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு ஆணவத்தனமான பேச்சு எல்லாம் இருக்குல்ல. நான் கூட ஒரு இது முல்லா கதை ஒன்று சொன்னேன். அவர் ஒரு மோதிரத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பார். எல்லாம் வந்து கேட்பாங்க, என்ன மோதிரம் தொலைஞ்சிச்சு, எங்கே? அந்த 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 இடத்துல தொலைஞ்சிச்சு. அங்கே தொலைஞ்சிச்சுன்னா இங்கேயே வந்து தேடுறீங்க, இல்லை அங்கே இருட்டாக இருக்குது, இங்கே வெளிச்சமாக இருக்குது, அதனால தான் இங்கே தேடுற மாதிரி. அது ஒரு பெரிய நீதி கதை. இருட்டில் தொலைச்சதை இருட்டில் தான் தேடணும், வெளிச்சத்தில் தேடக்கூடாது. திமுக அந்த வேலையை தான் பண்ணுறாங்க. இருட்டில் தொலைத்ததை வெளிச்சத்தில் தேடுறாங்க. என்ன காரணன்றத இப்போ வரைக்கும் அவர்கள் ஆணவத்தனமாக இருக்காங்க. தோத்ததுக்கு காரணத்தை கூட கட்சிக்காரங்கிட்ட போய் குழு அமைச்சு கேட்க சொல்கிறாங்க. ஆனால் யாரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தலைமை தான் காரணம். தலைமை இஷ்டத்துக்கு முடிவெடுத்தது. அவங்க ஒரு பெண்ணு ஐபேக்னு வச்சுக்கிட்டு கட்சியை கார்ப்பரேட் கட்சியாக மாற்றினாங்க. ஒரு உள்ளார்ந்த ஒட்டுதல் யார்ட்டையுமே இல்லை. தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் கீழே இருக்க நிர்வாகிகளுக்குமே பெரிய கேப் இருந்தது. எல்லாம் வசதி படைத்தவர்கள் இவங்க தான் பெரிய இதுவாக இருந்தாங்க. இந்த மாதிரி தான் நடந்ததுன்ற இதை சொல்லுவாங்க. ஆனால் இவர் ரவுண்ட் அமைச்சு கேட்க சொல்கிறார். அங்கேயும் என்ன முடிவு வரும்? மாவட்ட செயலர் சரியில்லை, வட்ட செயலர் சரியில்லை, இப்படி தான் வரும். இதை வச்சுட்டு கொஞ்சம் பேர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன? நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தலைன்றது. அதிகாரிகள் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு அதிகாரிகள் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆடினது தான் இந்த 5 வருஷம் தமிழ்நாடு பார்த்துச்சு. இப்போ விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்பில்
தொடர்ந்து கேள்விகள் கேட்கறதாகட்டும், அவங்க என்ன பதில் சொன்னாலும் அதற்கு ஒரு எதிர்ப்பு கேட்கறது, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறத வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு கேள்விகளும், அவங்க என்னதான் பதில் சொன்னாலும் திரும்ப ஒரு கேள்வி கேட்கறதுன்னு தொடர்ந்து இன்னுமே பல்வேறு தொலைக்காட்சிகள், அதுவும் செய்தித்தாள்கள் டிஎம்கேக்காக வேலை பார்க்குறாங்க இன்னும்ன்றது தெரியுதா? இன்னும் இல்ல சரியா தான் கேட்கறாங்களா? இன்னும் வேலை பார்க்குறாங்க. இன்னும் வேலை நடக்குது. பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி திமுக ஆதரவு தொலைக்காட்சியாக மாறி போச்சு. இன்னும் சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் திமுக ஆதரவு மீடியாக்களாக இன்றும் இருக்கிறார்கள். ஆனா அமைச்சர்கள் ஓரளவு கையாளுறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான அமைச்சர்களில் கட்சி அனுபவம் உள்ளவங்க கையாளுறாங்க. இன்னும் அருண்ராஜ் மற்றவர்களும் கையாளுறாங்க. இப்போ இளைஞர்களாக இருக்கிற ரமேஷ், அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ், இவர்களும் நல்லா கையாளுறாங்க. விக்னேஷ் நல்லா பேசுறாங்க. நல்லா கையாளுறாங்க. சில பேர் வந்து அவங்க என்னங்க அவங்க ஒன்றுமே கிடையாது. தெரியல. அவங்க எதிர்பாராத விபத்து மாதிரி எம்எல்ஏ ஆனாங்க. இப்போ ஸ்ரீநாத் இருக்காரு, அவருக்கு என்ன தெரியும்? வேற தொகுதியில போய் வாழ்த்து நன்றி தெரிவிச்சு அதெல்லாம் நடக்கதாங்க செய்யும். நாங்கள் 96ல் அப்போ மதிமுக கூட சேர்ந்து அங்கே நான் சிபிஎம்ல இருக்கேன், வேற தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுகிறோம். அங்கே கூப்பிட்டு இது ஆயிரம்களுக்கு தொகுதி, உங்கள் தொகுதி திருவள்ளுவனி சேப்பாக்கம் அப்படின்னு. அதனால் பல விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா இதுவும் தெரியும்னு அவசியம் இல்லை. ஒரு அமைச்சராக வர்றீங்க, கொஞ்சம் அதிகாரிகள்கிட்ட மற்ற விஷயங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம துறை சார்ந்து என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்மளும் டைம் கொடுக்கணும். போயிட்டு புத்திசாலித்தனத்தெல்லாம் காமிச்சிருந்தேன்னா போய் இங்கே காமி. என்னன்னா அறிவுகட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அறிவாளியிடம் தோற்றாலும் பரவாயில்ல. அறிவாளிக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காரு. அறிவாளினா பட்டம் வாங்கின அறிவாளியா, பட்டம் இல்லாமல் இருக்கவங்க அறிவாளியா? எதை அறிவாளித்தனம்னு ராஜா சொல்கிறாரு. ராசா பட்டம் வாங்கினா தான் அறிவாளின்னு சொன்னால், நீங்கள் காமராஜர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் பட்டதாரிகள் கிடையாது. என்ன சொல்லுங்கள்? இவங்க எல்லாமே சிறந்த முதல்வர்கள். அப்போ இவங்களை எதை சொல்லுவீங்க? எதை அறிவாளித்தனம்னுவீங்க? அதனால் இதெல்லாம் கிடையாது. எதிராளியை வந்து ரொம்ப கீழ்மட்டமாக தரமட்டமாக பேசுறதுனால இவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அது திமுகவுடைய வழக்கமான பாணி. அது எதிராளிகளை கேவலப்படுத்து. இவருக்கு மட்டும் நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எம்ஜிஆர் எல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு கோமாளின்ற ரேஜ் கொண்டு போனான். கோமாளி ஆட்சி நடத்தவே தெரியல. ஐயோ, கலைஞருடைய திறமைக்கெல்லாம் இந்த ஆள் கையிலலாம் கொடுத்துட்டு இவர் பாரு என்னன்னா கூத்தடிக்கிறார், இப்படி தான் இது பண்ணாங்க. ஜெயலலிதாவுக்கு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க. அவங்க வந்து லேடின்றதுனால அது இன்னொன்று அவங்க சமூகத்தை வச்சு சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க, ஆமாம் என்ன இப்போ நான் அதுதான் என்ன இப்போன்னு. ஆனால் ஜெயலலிதா பீரியடில் தான் சமூக நீதிக்கான 69% இடஒதுக்கீடு பொதுப்பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஜெயேந்திரரே தவறு செய்தாலும் அவரை கைது செய்தாங்க. ஜெயலலிதா தனபால சபாநாயகராக பல முன்னுதாரணங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த சமூகம் சார்ந்து அவங்க செயல்படல அப்படின்னு. ஒரு திராவிட கட்சியுடைய முதலமைச்சராக தான் அவங்க செயல்பட்டாங்கன்னு. ஆனால் இவர்கள் என்ன திரும்ப திரும்ப இதை தான் ஜெயலலிதாவை வந்து இந்த வளர்ப்பு மகன் திருமணத்தை அவ்வளோ இதுவாக காமிச்சாங்க. அப்போ நீங்கள் கார் ரேஸ் நடத்துனீங்களே, அது எந்த ஆடப்படத்தில் வரும்? யார் வீட்டு காசு, யார் வீட்டு சாலை, யாருடைய விருப்பத்தில் நடந்தது? பொதுமக்கள் கேட்டாங்களா? இல்லை அது ஒரு அரசுக்கான ஸ்போர்ட்ஸா? எதில் அது சேரும்? அப்போ நடத்துனீங்களா? அதுக்கு என்ன பேச்சு? இது இவர்களுடைய ஆணவத்தனம். அந்த இதுக்கெல்லாம் தான் மக்கள் சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்டு பரிசீலனை பண்ணி இயங்கணும். ஆனால் இப்போவும் இவர்கள் அறிவார்ந்த முறையில் பேசுறது கிடையாது. ஏளனம், அந்த ஏகடியன்வாங்களா, அது இந்த அவதூறு பேசுறது, இந்த வேலையை தான் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து யார்? 3 இளைஞர்கள் தான், உதயநிதி, விஜய் அண்ட் அண்ணாமலை. இந்த 3 பேரில் யார் முந்த போகிறாங்கன்னா, அவர் ஆல்ரெடி முதலமைச்சர். அப்போ அவர் டிஃபென்ஸ் மோடில் தான் இருப்பார். இப்போ இவருக்கு ஆப்போசிஷன் யாருங்கிறது தான் மேட்ரு. நீ உக்காந்துட்டு எழுதி குத்ததை பேசிக்கிட்டு உருட்டிட்டு இருந்தா அண்ணாமலை ஒன்றும் இறங்கினா தெரியும். அப்போ யார்கிட்ட ஜனங்க போவாங்க? இளைஞர்கள் யார்கிட்ட போவாங்க? இளைஞர்களை ஈர்க்கிறோம் அப்படின்ட்டு ஜென்சி என்ன ஜென்சின்னு கூட்டம் போடுறாங்க. ஜென்சியை பெற்றவங்களெல்லாம் கூட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. எல்லாம் 50, 40 தான். அங்கே பார்த்தீங்களா அந்த கூட்டத்தில்? சரி, அந்த கூட்டத்தை கூட்டு அங்கே என்ன சொல்கிறான்? நான் கொத்தடிமை தான்றான். ஜென்சி மனநிலை அது கிடையாது. ஜென்சி மனநிலை இப்போ தாவேக்கா எடுத்திங்கன்னா அங்கேயே கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ஜென்சிகள் மட்டும் தான் தாவேக்கால இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சதா அப்படின்னா இல்லை. ஜென்சிகள் ஒரு பார்ட்டு. இல்ல அங்க நிர்வாகிகள் மேல ஏதாவது குற்றச்சாட்டு வந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கப்படுது. அதையே நம்ம தொடர்ந்து செய்தியாளர்கள்ல பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், நீங்க விஜய் ரசிகர்கள், கல்ட் ஃபாலோவர்ஸ், ஜென்சிகள், மாற்றத்தை விரும்பின வாக்காளர்கள், பெண்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் முதியவர்களும் ஓட்டுமே போயிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு ஜெயிச்சிருக்க முடியாது இல்லையா? மாற்றத்தை விரும்பிய வாக்காளர்னா எல்லாருமே வந்துடுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் விஜய்க்கு 108 சீட்டு வந்தது, தாவேக்காக்கு. நீங்க வெறும் ஜென்சினா ஜென்சின்றது ஒரு வேர்டு. அது இன்னைக்கு இந்த வயசு ஜென்சின்றோம், அப்புறம் பீட்டா அதுங்கன்னு சொல்லுவோம். அண்ணா காலத்தில் அன்னைக்கே ஒரு கூட்டம் ஜென்சி கூட்டம் இருந்ததுல, அது அன்னைக்கு இடதுசாரிகளை மீறி இந்திய எதிர்ப்பு, இன உணர்வு, அது இதுன்னு அவங்க 67 ஆட்சி பிடிச்சாங்க.
எம்ஜிஆர் பீரியட்லையும் 72 ஒரு ஜென்சி கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்தது இல்லை, அதனால தானே 77 ஆட்சி பிடிச்சாரு. கலைஞர் 80களில் ஒரு ஜென்சி கூட்டத்தை இளைஞர் அணின்னு உருவாக்குனாரு. அப்போதைக்கு இருக்கிற இளைஞர்கள் அப்போதைக்கு வர தலைவர்கள் ஆதரிக்க ரெண்டு வகையான இளைஞர்கள் இருந்தாங்க. ஒன்று இடதுசாரி இயக்கம், டிஒய்எஃப்ஐ எல்லாம் 80களில் வெரி ஸ்ட்ராங்கு. அவங்க போராட்டத்துடைய விளைவு தான் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 50 ரூபா மாதம் கொடுக்கணும்னு எம்ஜிஆர் இருந்தார், இதெல்லாம் கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக போராட்டம் நடத்துனாங்க. இவர்கள் வந்து இளைஞர் அணின்னு அதை பார்த்து பயந்து போய் தான் ஸ்டாலினை கொண்டு வந்து இளைஞர் அணின்னு கொண்டு வந்தார். அப்போ இது அப்படியே வந்தது. ஒரு கட்டத்தில் இடதுசாரிகள்கிட்ட இளைஞர்கள் இல்லாத ஒரு நிலை உருவாகும். அடுத்து நீங்கள் ரஜினிகாந்துக்கு ஒரு ஜென்சி கூட்டம் வந்தது, அதை ரஜினி பயன்படுத்தாமல் தூக்கி டிஎம்கே கையில் கொடுத்தாரு. திமுக அதை பயன்படுத்திட்டு 96 ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்கள் வைகோ பின்னாடி ஒரு ஜென்சி கூட்டம் வந்தது, 93 உடச்சிக்கிட்டு வெளியே போனார். அவர் பெரிய பலம் இளைஞர்கள் கூட்டம்னா அப்படியே அள்ளிட்டு போயிட்டார். ஆனால் அன்னைக்கு அந்த ஜென்சியை பயன்படுத்தாதனால 96 அது மீண்டும் திமுக வாக்களிக்கிற நிலைமை. ஜெயலலிதா இளைஞர் இளம்பெண்கள் பாசறை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. தெரிந்தோ தெரியாமலோ விஜய்க்கு இன்னைக்கு அந்த ஒரு இது இருக்குது. இந்த காலகட்டத்தில் விஜய்க்கு மாற்றத்தை விரும்புகிறவங்க 2 திராவிட கட்சிகளும் வேணாப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது விஜய்க்கே அப்படியே நீடிச்சு நிற்குமானா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நிற்கும். அதுக்கப்புறம்லாம் அவர் கரெக்டாக பண்ணாதான் நிற்கும், இல்லாட்டி அடி வாங்கிடுவார். இப்போ மேயர் பிரியா ஒரு வழக்கு பிரச்சனையாச்சு இல்லை சரி, பல்லவி மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க, சரணன் கொடுத்துருக்கிறாரு திமுகவுடைய ஸ்போக் பர்சன். மேயர் பிரியாவுடைய மேடை பேச்சுகளும் ஒரு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்கள் பேசுகிற மாதிரியான பேச்சாக தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க ஒரு மேயர் இப்படி பேசுறது, இப்போ ஆட்சியில் இருக்க முதலமைச்சர் எதிர்த்து சொல்றது, அடுத்து தேர்தல் வருதுங்கிறதுக்காக அந்த நேரம் வரைக்கும் இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. திமுகவே மொத்தமாகவே அந்த புரோட்டோகாலோ மற்ற நாய் ஆட்சின்றாரு தாம அன்பரசன், இந்த நாய் ஆட்சியிலன்றாரு. ரொம்ப தவறான வார்த்தை. என்ன பின்ன உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு முதலமைச்சர் ஒரு இது நீங்கள் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி யாராவது சொன்னால் விட்டுருவீங்களா? ரெண்டாவது மேயர் பிரியா அந்த புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. மேயருக்கு அப்புறம் எம்எல்ஏக்கு அப்புறம் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க அந்த இடத்துல அந்த வேலையை காமிக்கிறாங்க. இந்த அம்மாவும் ரிப்பன் வெட்டும் போது உள்ளே புகுந்து ரிப்பனை வெட்டி விடுறாங்க. அப்போ 2 பேருக்குமே அந்த பொறுப்புணர்வு இல்லைன்றது தான். ரெண்டாவது இடத்துல அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது புரோட்டோகால் யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க அதை மறுத்துட்டு போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பொது வெளியில் காட்டுறது எல்லாமே அனுபவமின்மை தான் காட்டுது 2 பேருக்குமே. அப்புறம் மேயர் பிரியா புரோட்டோகால் பேசுகிறாங்கல்ல, உங்கள் புரோட்டோகால் பிரகாரம் சிஎம் போய் பார்க்கணுமே, ஏன் பார்க்கல? உடல்நலக்குறைவு, காலில் பிரச்சனை, அன்னைக்கு அடிப்படை உடல்நலக்குறைவுன்ற இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் திறப்புலக்கெல்லாம் வர தெரியுது, இதுக்கு போக தெரியாதா? அவர் பதவி ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு பதவி ஏற்ற நேரம் கொடுங்க. 1 மாதம் என்னோட 1 மாதம் ஆகுது. இப்போ கூட போய் சந்திக்கலாம். நீங்க போய் சந்திக்கணுங்க. இப்போ இவர் போய் பிஎம் பார்க்குறாருல, அவர் பார்க்குறாரு. அதனால இவர்கள் எல்லோரும் என்னன்னா ஒரு எகத்தாளம், நான் போய் முதலமைச்சர் ஆகிட்டு இவரை போய் நான் பார்க்கணுமா அப்படின்னு. ஒரு மேயருக்கே அந்த எண்ணம் இருக்கா? ஏன்னா அவர் முதலமைச்சர் இல்லை, திமுக அவருடைய பதவிக்கான மரியாதை அவங்களே என்ன கேட்டிருப்பாங்க, மேலே கேட்டிருப்பாங்க, நான் போய் பார்க்கலாமா என்னன்றது. அதெல்லாம் வேணா விடு ஒரு ஆளுன்னு அப்படின்னு தான் போயிருப்பாங்க. அடுத்த மேயர் எலெக்ஷன் வரும்போது ஒரு சீட்டு கூட ஜெயிக்க பிரியாவே நிற்க வைக்கல, அப்புறம் என்ன வேற என்ன? பிரியா உன் கதை முடிஞ்சதுமா போமான்ற லெவலில் தான் டிஎம்கே இருக்குது. பதவி முடிகிற வரைக்கும் பேசுறதெல்லாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போமா, நீ கிளம்புமான்ற மாதிரி. ஏன்னா பல பிரச்சனைகள் அவங்கள்ட்ட இருக்கு. அதனால இன்னொன்று, இவர்கள் ஆடின ஆட்டத்துக்கு சென்னையை பண்ணி வச்சுக்கிற கோலத்துக்கு சும்மா இருந்தாலும் விஜய் வரலன்னா கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ விஜய் வேற வந்திருக்காரு, பெரிய கூட்டணி. ஆனா விஜய் கட்சியில இருந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டா கூட அப்படின்னு சவால்லாம் விட்டுருக்காங்கல்ல. என்ன சொன்னார் அவரு? அவருடைய மீசை எடுத்துக்கிறேன், ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன்னு சொன்னார். அவர் மீசை இருக்குதா அவங்க தெரியுமா? ரொம்ப கிட்ட போய் பார்க்கணும், லைட்டாக பென்சிலில் வரைஞ்சிருப்பாரு. ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன். இல்ல இந்த ஆணவ பேச்செல்லாம் ரொம்ப தவறு. ஏன்னா இருக்காங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கும், அது கேட்கும் போதே ரொம்ப அபத்தமா இருக்குல்ல, அது கூட ஜெயிக்க மாட்டாங்க. எந்த தைரியத்துல அப்படி பேசுறாங்க? ஆராசா, ஆர்எஸ் பாரதி, பொன்முடி, இந்த ராஜகண்ணப்பன், இந்த மாதிரி ஒரு பெரவலான செட்டு இருக்குது. இவங்களெல்லாம் கொண்டு போய் விட்டீங்கன்னா கொஞ்சம் முட்டு சந்துக்கு 60 கிலோமீட்டரில் போகிறோன்னா இவங்க 100 கிலோமீட்டரில் கொண்டு போய் விட்டுருவாங்க. வாயால் கெட்டு அமைச்சர் பதவி போன வரலாறு யாருக்குமே கிடையாது. பொன்முடிக்கு அது இருக்குது. ஓசி பஸ்ன்னு சொன்ன காரணம் எலெக்ஷனில் எனக்கு என்னன்னு பேசி பெரிய பிரச்சனையாகி மன்னிப்பு கேட்ட வரலாறு ஆராசாக்கு உண்டு. அதுவும் முதல்வருடைய தாயை. அதனால தான் இவங்க எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். இவர்களுடைய ஆணவ பேச்சு, இவர்களை எம்ஜிஆர் எதிர்த்து இவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. அதனால தான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் இவங்களால ஜெயிக்க முடியல. இப்போ அதே தான் விஜய்க்கு திரும்ப ரிப்பீட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். நீங்கள் யாராக இருந்தாலும் இப்போ விஜய் திருப்பி அடித்தா மக்கள் இதையும் பார்ப்பாங்க, நீ யோகியம்மா, நீயும் தான் திட்டுற அப்படின்ற மாதிரி. இப்போ திட்டாமல் கடந்து போயிட்டு இருந்தா உங்களை பற்றி எப்போவுமே நல்ல பேர் உண்டு. கரூர் மேட்டரில் சும்மா விட்டு இருந்தால் கூட விஜய் மேலே மக்கள் கோபம் இருந்திருக்கும்.
இவர்கள் போயிட்டு ஒருத்தர் அழுகுறாரு, ஒருத்தர் கை கட்டி நிற்கிறாரு, ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, ஒருத்தர் துபாயிலேருந்து வந்து பேட்டி கொடுத்துட்டு மறுபடியும் துபாய்க்கு போகிறாரு. இப்படிலாம் பண்ணும்போது ஜனங்க யார் திட்டுறா விஜயை? திமுக. திமுக திட்டினா அவர் நல்ல ஆளாக தான் இருப்பார். அப்படி தான் முடிவெடுத்தாங்க. ஓகே. இல்லாட்டி விஜய் மேலே கடுமையான கோபம் வந்துருப்பாங்க. அதனால் இவர்கள் வந்து இன்னும் தங்களுடைய தோல்விக்கான காரணங்களை தேடவே இல்லை. அது என்னைக்கு இருந்தாலும் இவர்களுக்கு சிக்கல். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பார்க்கலாம் சார். இன்னும் நிறைய சந்திப்புகள், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அடுத்து என்ன மாதிரி செயல்பாடுகள், எந்த கட்சிகள் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார்.